ஒரு அழகான கிராமத்தில் மிகவும் பழமையான ஒரு பங்களா இருந்தது. அந்த பங்களாவிற்குள் இரவு நேரங்களில் விசித்திரமான சத்தங்கள் வருவதால் அது பேய் பங்களா என்று கிராம மக்கள் நம்பினர். அதனால் இரவு நேரங்களில் அந்த பக்கமே யாரும் செல்வதில்லை. விடுமுறையை கழிக்க தன் பாட்டியின் வீட்டிற்கு வந்த ராமு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான். பாட்டி அவனிடம், ராமு, இரவு நேரங்களில் அந்த பங்களா பக்கம் போகாதே என்று எச்சரித்தாள். ஆனால் ராமுவிற்குள் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தது. மறுநாள் தன் நண்பர்களிடம் கேட்டபோது அவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு ஒரு அழகான குடும்பம் வசித்து வந்தது. ஒரு நாள் பயங்கரமான இடி, மின்னலுடன் கூடிய மழையில் அந்த குடும்பமே இறந்துவிட்டது. அது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. மர்மத்தை உடைத்தல் ராமுவிற்கு இதில் நம்பிக்கை இல்லை. எனவே அவனும் அவனது நண்பர்களும் சேர்ந்து அந்த பங்களாவிற்குள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க திட்டமிட்டனர். இரவு சரியாக 12 மணி அளவில் அவர்கள் பங்களாவிற்கு சென்றனர். அந்த பங்களாவிற்கு இடதுபுறம் ஒரு வங்கி இருந்தது. பங்களாவிற்குள் நுழைந்தபோது அவர்கள் கண்டது பேய்களை அல்ல, சில மனிதர்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பங்களாவின் தரையை தோண்டி வங்கியின் லாக்கரை திருடுவதற்காக ஒரு சுரங்க பாதையை அமைத்துக் கொண்டிருந்தனர். கிராம மக்கள் கேட்ட அந்த பேய் சத்தம் உண்மையில் அவர்கள் தோண்டிய சத்தம்தான். வெற்றியுடனே ராமு தன் நண்பர்களிடம் அமைதியாக வெளியே வரச் சொன்னான். பிறகு ரகசியமாக போலீசிற்கு தகவல் கொடுத்தான். சில நிமிடங்களில் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. திருடர்கள் தப்பிக்க முயன்றபோது ராமு பங்களாவின் கதவை பூட்டி அவர்களை உள்ளே சிறைப்பிடித்தான். போலீசார் வந்து திருடர்களை பிடித்தனர். மறுநாள் கிராம மக்கள் அனைவரும் ராமுவையும் அவனது நண்பர்களையும் பாராட்டி கௌரவித்தனர். அந்த பேய் பங்களா மர்மம் முடிவுக்கு வந்தது.